பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாரி, கொஞ்சம் திருப்பதியில் வந்ததுக்கு லேட் ஆகிடுச்சு, தாமதமாக ஆரம்பிக்கிறேங்கன்னா. முதல் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் 2-3 விஷயத்தை உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் பின்னாடி கொஞ்சம் பேசாதீங்க, நான் அமைதியாக இருங்கண்ணா. உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நாம் அனைவரும் தலைவர்கள் எல்லாம் எங்கூட இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் அதனுடைய ஆரம்ப நாள் நிகழ்வில் பத்திரிகை நண்பர்கள்ட்ட சில கருத்துக்கள் சொன்னாங்க. அதை வைத்து தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்றைக்கி தமிழகத்தில் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய இதே நேரத்தில் இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க, தமிழகத்திலே மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை, ஹிந்தி எங்கேயும் யாரும் திணிக்க மாட்டார். பிரதமர் அவங்க சொல்கிறது முதல் கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 1968, இரண்டாவது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 1986, புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் 2019-20. புதிய கல்விக் கொள்கையில் நம்முடைய பிரதமர்கிட்ட ரிப்போர்ட்டு போகும் பொழுது, கஸ்தூர் ரங்கன் ஐயா தலைமையில் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது அதில் எல்லோரும் கட்டாயமாக 3 மொழி படிக்கணும். ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும், இரண்டாவது ஆங்கிலமாக இருக்கணும், மூன்றாவது கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்று இருந்துச்சு. அப்படித்தான் முதல் இரண்டு லாங்குவேஜ் பாலிசி அப்படி தான் இருந்துச்சு. அதை பிரதமர் அவர்கள் ஜூன் 3, 2019 அதை மாற்றி முதல் மொழியாக தாய்மொழியை படிக்கணும், இரண்டாவது மொழியாக ஆங்கில மொழியை படிக்கணும், மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார். அதான் அன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையாக இருக்குது. ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியில் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, இல்லை ஹிந்தியை திணிக்கிறாங்க, மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. நேற்று காணொளி மூலமாக நாங்கள் பேசியிருந்தோம், உங்களுக்கு அது கொடுத்தோம். ஒரு கட்சி என்ன சொல்கிறாங்க, நிலைப்பாடு என்ன. இன்றைக்கி இன்னும் ஒரு படி முன்னாடி போய் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இன்னும் ஒரு படி முன்னாடி போகிறோம். இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி குறிப்பு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அசம்பிளியில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியிலும் படிக்கிறாங்க. ஸோ தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகம். அதில் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் ஹிந்தி படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷனில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நம்மக்கிட்ட தவறான ஒரு எண்ணம் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதிலும் தமிழில் தான் படிக்கிறோம் அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்தவரை யாராவது மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயுமே தமிழ் மொழி என்பது கட்டாயமாக இல்லை. தமிழக மெட்ரிகுலேஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு இருக்குது, அரபிக் இருக்குது, மலையாளம் இருக்குது, கன்னடா இருக்குது, ஹிந்தி இருக்குது, குஜராத்தி இருக்குது, சான்ஸ்கிரிட் இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, உருது இருக்குது. அதாவது ஆங்கில மொழியில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கக்கூடியவங்களுக்கே இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 56 லட்சம் குழந்தைகள் அவங்க வேறொரு ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கிறாங்க. 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் கட்டாயப்படுத்தி இல்லை நீ 2 மொழியில் மட்டும்தான் படிக்கணும், ஆங்கிலமும் தமிழும் என்று சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆண்டுமே அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ப்ரைவேட் ஸ்கூல் மார்க்கெட் 30,000 கோடி ரூபா மார்க்கெட்டுங்க. நீங்கள் கணக்கு போட்டால் தெரியும். 56 லட்சம் குழந்தைங்க, ஒருத்தருக்கு ஒரு ஃபீஸ் போட்டு வேன் ஃபீஸ் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இல்லாட்டி இன்றைக்கி திமுக காரர் தான் தனியார் பள்ளி கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் அண்ணன் பிடி அரசுகுமார் அவர்கள். அவர் 68 லட்சம் கணக்கு சொல்கிறார். நான் தமிழ்நாட்டு அரசினுடைய அரசு குறிப்பின்படி 56 லட்சம் சொல்கிறேன். அண்ணன் அரசுகுமார் அவர்கள் ஒரு விழாவில் இல்லை 68 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. இன்றைக்கி அவர்கிட்ட போய் கேளுங்க, இது எவ்வளவு பெரிய மார்க்கெட். 30,000 கோடி ரூபா மார்க்கெட். வேன் ஃபீஸ்லேருந்து, ஸ்கூல் ட்ரெஸ்லேருந்து, ஷூலேருந்து இன்றைக்கி எல்லாருமே தனியார் பள்ளியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறாங்களான்னு நான் கேட்க வேண்டியது முதல் கேள்வி. இன்றைக்கி நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. நேற்று சில தலைவர்களை பற்றி சொன்னேன், அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சொன்னேன். இன்றைக்கி அவங்க சில பதில் சொல்லியிருந்தாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும், தமிழில் சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும்.
விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்றைக்கி சொல்கிறார், இல்லை நான் தான் டைப் படித்தேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை அதே தான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்றைக்கி பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்குது. இன்றைக்கி சிபிஎஸ்சி எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல் ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ ஃப்ரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையில் 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க பதூரில். அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யார்? அவர் புதுசாக மேலிருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்குறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில், எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்சி, அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்குது, அவங்க சொந்த குழந்தைங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை ஃப்ரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்கிறாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இன்னொன்று பாருங்கள். இன்றைக்கி நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க, ஹிந்தி இருக்குது, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்சி பற்றி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து 2வது மொழி கிடையாது. நீங்கள் தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், ஃப்ரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க, இல்லை அண்ணாமலை சொன்ன தரவுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை, வெக்கக்கேடு. நாங்கள் சொல்கிறோம் 30 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை படிக்கிறாங்க, 3 மொழியில் 30 லட்சம் குழந்தைகள் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்? இவ்வளவு டேட்டா இருக்குது, எம்எஸ் சாஃப்ட்வேர் கையில் இருக்குது. டேட்டா எடுத்து என்ன சொல்லணும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட? 30 லட்சம் படிக்கிறாங்களா, 25 லட்சம் படிக்கிறாங்களா, 40 லட்சம் படிக்கிறாங்களா? அவங்ககிட்ட டேட்டா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எல்லா பள்ளியினுடைய டேட்டா இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க, இல்லை அவர் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லை. சரி, நான் 30 லட்சம்னு சொன்னதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க. நீங்கள் 10 லட்சம் சொல்கிறீங்களா, ப்ரூஃப் கொடுங்க. 20 லட்சம் கூட சொல்கிறீங்களா? ஒரு தமிழ்நாடு அரசு, இவ்வளவு பெரிய ஒரு அரசு, இத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க, இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்ககிட்ட 30 லட்சம் பேரா 20 லட்சம் பேரா மும்மொழி கொள்கையில் இருக்காங்க நீ மழுப்புறீங்கன்னா, 30 லட்சத்திற்கு மேல் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30 லட்சம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. நான் குறைவாகத்தான் 30 லட்சம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க 56 லட்சம் என்று குறைவாக பயன்படுத்தினேன். பிடி அரசகுமார் தனியார் பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவர் 68 லட்சம்ங்கிற புள்ளி விவரம் கொடுக்குறார். அவர் 68 லட்சங்கிறார். நான் 68 லட்சம் கூட சொல்லிங்க, 56 லட்சங்கிற. 30 லட்சம் பேர் 3 மொழிங்கிறார். அதனால் தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், எத்தனை பேர் 3 மொழி தமிழ்நாட்டில் படிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் உட்பட, அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட, குடும்பத்திற்கு ஒரு நியாயம், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ஒரு நியாயம் என்பதை எந்த காரணத்திற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? வீண் ஆர்ப்பாட்டம் எதுக்கு பண்ணுறீங்க? மக்களுக்கு உபத்திரம் கொடுப்பதற்காக இந்தி கூட்டணி, எதுக்காக கூட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க?
நீங்கள் பள்ளி நடத்துகிறீங்க. தமிழ்நாட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையே தமிழ் கம்பல்சரி இல்லை. 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, ஹிந்தி வேண்டாம் என்று முடிவு செய்தால் 3வது மொழி ஏதாவது படியுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். மோடி ஐயா சொல்வது, மும்மொழி கொள்கையில் 3வது மொழி ஒரு பேப்பர். மலையாளம் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேப்பர் மலையாளம் கூட வரும். உருது எடுக்கிறீங்களா உருது வரும். ஃப்ரெஞ்சு எடுக்கிறீங்களா ஒரு பேப்பர் ஃப்ரெஞ்சில் வரும். நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் 5ஆம் வகுப்பு வரை தமிழில் மட்டும்தான் இருப்போம். 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும். மிச்சதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கணும். ஆங்கிலத்தில் தான் ஃபிசிக்ஸ் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரே ஒரு பேப்பர், ஒரே ஒரு 3வது பேப்பர் ஒரு மலையாளமோ தெலுங்கோ ஹிந்தியோ ஒரு பேப்பராக கூட வரும். அதை குழப்பி, இல்லை நீங்கள் ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்க, மற்ற மொழியை திணிக்க பார்க்குறீங்க, அப்போ நம்ம குழந்தைங்க எல்லா சப்ஜெக்டையும் ஒரு புது மொழியில் படிக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கலைங்க. ஒரே ஒரு சப்ஜெக்டை ஒரே ஒரு மொழியில் லாங்குவேஜ் பேப்பராக படிக்கிறது தான் 3வது மொழி. உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி முதலமைச்சர் இவ்வளவு பேசுகிறாங்க. சரி, இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 4 மாநிலத்தை அடுத்து 4 மாநில முதலமைச்சர்கிட்ட பேசி உங்கள் மாநிலத்தில் 3வது மொழியாக தமிழை வைங்க. அப்போ தமிழ்நாட்டிலே எத்தனை பேருக்கு தமிழ் படித்தவர்களுக்கு அரசு பள்ளியிலே பணிபுரிவதற்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்? இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க? வெஸ்ட் பெங்காலில், கேரளாவில், கர்நாடகாவில் இவங்க எல்லாம் போய் அங்கே தமிழ் பாடத்தை நடத்தலாம். நம்முடைய மாநிலத்தில் ஒரு பேப்பர் மலையாளமோ பெங்காலியோ கன்னடமோ ஒன்றை வைங்க. அங்கே இருப்பவர்கள் இங்கே வருவாங்கல்ல. அதனால் எதற்காக மக்களை குழப்பி குழப்பி ஹிந்தியை திணிக்கிறாங்க? ஹிந்தி யார் திணிக்கிறாங்க? யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க? எங்கேயும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேலே மேலே போகணும். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ராமா போடுறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவர் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்ணுறாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி தமிழகத்தில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக நிரூபணம். அவங்களுடைய தலைவரை சொல்ல, அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரல் மாதம் கணையாளியில் அவர் சொல்லலையா, எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டால் தமிழகம் நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஏப்ரலில் சொன்னார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் 3 மொழி கொள்கையை ஏற்றிருக்கின்றார். கேரளாவில் தமிழ் மொழி டெக்ஸ்ட் புக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து கேரளா மாநிலத்தில் அவன் தமிழை வளர்க்குறான், நாம் எங்கே தமிழை வளர்க்குறோம்? என்ன தெல்ல தெளிவாக சொன்னோம். ஏசர் ரிப்போர்ட் எந்த பேராக படிக்க சொன்னாங்க? 2ஆம் வகுப்பில் 3ஆம் வகுப்பத்தில் எத்தனை பேர் படித்தாங்க? 5ஆம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க? 8ஆம் வகுப்பில் எத்தனை பேர் படித்தாங்க? எத்தனை பேர் 8ஆம் வகுப்பில் ஒரு தமிழ் பேராவை படிக்க முடியாமல் எத்தனை பேர் தடுமாறுறாங்க? இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்திய கூட்டணி சும்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு 3வது மொழி வேண்டாம்னா பால் படுறவங்க நம்முடைய குழந்தைகள். அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, நேரடியாக பேரண்ட்ஸ்ட்டு நாங்கள் அப்பீல் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கத்தை நடத்த இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மார்ச் 1லிருந்து ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே 3 மாதம் 90 நாட்கள் முழுமையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வீட்டுக்கு போய் சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்திருக்கிறோம். உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? உங்கள் குழந்தைக்கு 3 மொழி கொள்கை, மும்மொழி வேண்டுமா? ஒருவேளை 3வது மொழி வேண்டும்னா உங்கள் குழந்தைக்கு எந்த மொழி வேண்டும்? உங்கள் குடும்பத்துக்கு எந்த மொழி வேண்டும்? இல்லை நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் பக்கம் மலையாளம் வேண்டுமா சொல்லுங்கள். இல்லை நான் கர்நாடகா பார்டர் ஹொசூரில் இருக்கிறேன், கன்னடம் வேணுமா சொல்லுங்கள். இல்லை நான் சென்னைக்குள்ளே நிறையா தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெலுங்கு வேணுமா சொல்லுங்கள். இதை பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருங்க. நாங்கள் மக்களை நோக்கி போகிறோம். ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி 3வது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து
நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். 90 நாட்கள் முடிந்து ஜனாதிபதி அவர்களுக்கு அந்த அறிக்கையை நேரடியாக கொடுக்குறோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க சுயலாபத்துக்காக, அவங்க தனியார் பள்ளி பெருக வேண்டும் என்பதற்காக, அவங்க ஃபேமிலி நடத்தக்கூடிய தனியார் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்து தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியை கொடுக்க மறுக்கின்றார்கள். ஏன்னா தனியார் பள்ளி பெருசாகணும், 40,000 ரூபா ஃபீஸ் வாங்கணும், 30,000 ரூபா வாங்கணும், அரசு பள்ளியிலிருந்து வருஷத்துக்கு 2-3 லட்சம் மாணவர்கள் வெளியே போக வேண்டும் என்பது வேண்டுமென்றே கண் முன்னால் ஒரு தலைமுறையை அளித்து கொண்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்காக நேரடியாக ஜனாதிபதி அவர்களிடம், மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சி 3 மாத காலம் கையெழுத்து வேட்டை நடத்திய பிறகு அந்த டேட்டாவோடு தரவுகளோடு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமிழக அரசுக்கு எதிரான புகாரை நாங்கள் தொகுத்து கொடுக்க இருக்கின்றோம். அதற்கான குழு யார் தலைவராக இருப்பாங்க, எங்கேயெல்லாம் போகிறாங்க என்பதை விரைவிலே பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இதை தாண்டி கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம். நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாளை காலையில் அமைச்சர், மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும், அதில் 3வது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம். ஒரு நிமிஷம், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் கேந்திரிய வித்யாலயால சொல்றது கேளுங்க, கேள்வி கேட்டீங்க கேட்குற கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் 3வது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன். உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன். எத்தனை கேவி இருக்கு, எத்தனை வேணும், எத்தனை கேட்குறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில் படிக்கிறாங்கன்னா 3வது மொழி தமிழ் படிக்கட்டும், தயார். நான் கேட்குறது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியாக படிக்கிறாங்க. இதுக்கு தயாரான்னு நான் கேட்குறேன். நமக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது. வரேன், ஒருத்தர் வர்றேன். இல்லை பாஸ், இல்லை அண்ணே, ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கேவிலையும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்போ கேந்திரிய வித்யாலயும் 3 மொழியை டீச் பண்ணணும். கேந்திரிய வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். ஜவஹர் நவோதயா வித்யாலயாலையும் 3 மொழி டீச் பண்ணணும். எல்லாத்துலேயும் 3 மொழி டீச் பண்ணணும். அதில் உங்களுக்கு 3வது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் 3வது மொழியாக டீச் பண்ணால் நாங்கள் தயார், ரெடி. நாங்கள் ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை, தயார்னு சொல்கிறோம். அண்ணா, எதுக்கு அன்பில் மகேஷ் இழுக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. நான் இங்கே மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன், இங்கே நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே கான்செப்ட் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு இன்னும் 100 கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன். அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா? இல்லை, மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ஊருக்கு ஒரு நாயம், உலகத்துக்கு ஒரு நாயம் இல்லை. எங்களுக்கு இன்னும் 100 கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும். எங்களுக்கு ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளி 100 தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏழை மக்கள் இலவசமாக படிக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா? ரெண்டு கேள்வி சமமாக கேட்குறேன். இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க. அண்ணே, நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்கிறேன்னே. தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல. தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்றது கேளுங்க. கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல, கவர்மெண்ட்ல அங்கமா? நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா? நான் கான்ஸ்டிடியூஷனல் ஓத் எடுத்திருக்கேனா? எனக்கு டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். அது தவறு. அப்படி கேட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், நானும் ஜெயிலுக்கு போகணும். நீங்கள் தப்பு பண்ணலாம், நான் தப்பு பண்ண மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். 56 லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட். நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்ஹெச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். நீங்கள் வேணா பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். நான் பண்ணணும். நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன்.
நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்குது. இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீங்கள் கேட்குற எல்லா தரவுகளும் இவங்ககிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல. அண்ணாமலை சொல்வது பொய், நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்குறேன். நான் சொல்வது பொய் என்றால் 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கொடு. 30 லட்சம் இல்லையா? சரி 29 லட்சமாக நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். எம்எஸ் சாஃப்ட்வேர், இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸில் இருக்காங்க. தட்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்டேன்? அப்போ 30 லட்சத்திற்கு மேலே தமிழ்நாட்டில் குழந்தைகள் 3 மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கிறேன். மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க, தமிழ் மொழி கட்டாயமாக்கிருக்கீங்களா? இல்ல. ஏன் ஆப்ஷனலா இருக்கு? ஹிந்தியை பற்றி நான் பேசவில்லை. எனக்கு ஹிந்தி வேண்டாம். நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில், ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் கம்பல்சரி இல்லையே, தமிழ் ஆப்ஷனலாக தானே இருக்காங்க. 30 லட்சம் பேர் 3வது மொழி. நல்லா சொல்றேன் தலைவா, சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வரணும், வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. 30 லட்சம் பேர் 3வது மொழி பிரெஞ்சா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த 30 லட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர். விஜய் அவங்க பையன் 3rd லாங்குவேஜ் வேற படிச்சார், அவரும் 30 லட்சத்தில் ஒருத்தர். அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நான் ஹிந்தின்னு சொல்ல 3வது மொழி தான் பேசுறோம். நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க. 3வது மொழி படிங்கன்னு தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது கன்னடமா, தெலுங்கா, உருதா, பிரெஞ்சா, சமஸ்கிருதமா, அப்புறம் பார்த்துக்கலாம், டச்சு, அதுவும் படிக்கலாம். ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே சொல்லிச்சா? ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கே சொல்றோமா? 3வது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். இதை கிளாரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அண்ணா ஒரு நிமிஷம் இந்த 3 மொழி கொள்கையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கேள்விக்கு அவசியமே இருக்காது. இன்னைக்கு இந்த 3வது மொழிங்கிறத யார் டிசைட் பண்ண சொல்றது கேளுங்க. கேவியிலேருந்து யார் டிசைட் பண்ணுறான்? நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டுக்கங்க. இன்றைக்கி ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்க, அசம்ஷனுக்கு வச்சுக்கலாம். அண்ணா இப்போ 3வது மொழி என்னென்ன மாநில அரசு டிசைட் பண்ணலாமா? மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க, கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும். அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும், என்னுடைய 3வது மொழி இதான் எனக்கு வேணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட் கவர்மெண்ட் மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது. 3வது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும், முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும், அது புஷ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் 3 மொழி என்பது 15 3 மொழி இருக்கலாம். கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் 3வது மொழி மலையாளம் இருக்கலாம். கர்நாடகா பக்கத்தில் 3வது மொழி கன்னடம் இருக்கலாம். சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் 3வது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம். கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம். தேனியில் கன்னடம் இருக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. 3வது மொழி என்பது ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. 3வது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமாண்ட் ட்ரிவன். அதே போல கேவியிலையும் இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன். எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க. அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் 85% அவங்க இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும். அதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? அண்ணே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேவி புரிஞ்சுக்குங்க, 85% நான் தமிழ் அங்கே படிக்கிறாங்க. அப்போ 3வது மொழியாக நீங்கள் தமிழை கொண்டு வாங்க. அவங்க 5 வருஷம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது பெர்மனெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காகத்தான் 1வதுலேருந்து 5வது தமிழ் அப்படி கொண்டு போகிறோம். 5வதுலேருந்து 8வது ஆப்ஷனல் தமிழ், 8வதுலேருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி. உங்கள் ஃபிசிக்ஸே வந்து நீங்கள் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா சப்ஜெக்டே தமிழில் இருக்கும். ஸோ கிரடேஷனில் போகிறாங்க. அந்த கான்செப்டே கிரடேஷன். 1லிருந்து 5 தமிழ் மொழி தான் எல்லாமே, வேறு எதுவும் கிடையாது. 5லிருந்து 8 அங்கே தான் நடக்கணும். புதிய கல்விகளும் அதான் நடக்கணும். அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்கன்னா 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க. எப்படி அவங்கள வந்து நீ 12 வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க? அது என்ன நியாயம்?
யாருக்கு அண்ணே டிமாண்ட் ட்ரிவன் சொல்லிட்டேன்ல. ஒரு நிமிஷம். கோயம்புத்தூர் புதிய கல்விக் கொள்கையில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் படிக்கிறேன்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குழந்தைகள் நான் சான்ஸ்கிரிட் படிக்கணும். ஏன்னா கிளஸ்டர் மாடல் தான் புதிய கல்விக் கொள்கை. கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷனில் 3வது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியைத்தான் அரசு கொடுக்கணும். சொல்றது புரியுதாங்க? அப்போ முதலமைச்சர் கோட்டையில் உட்கார்ந்து இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது. அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம், 3வது மொழி ஆப்ஷனல்ங்கிறோம். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் 15லிருந்து 25 தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற. ஏன் தடுக்கிறீங்க? ஒரு நிமிஷம். அவங்க வாலண்டரியாக கேவியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்ணுறேன். என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு, என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவியில் விடுறாங்க. சொல்றது கேளுங்க. அந்த என் குழந்தைய முழுவதுமாக நான் தமிழில் தான் படிக்க வைக்கணும், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்க. அதுக்கு தான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா. நீங்க வருவீங்கன்னு தெரியும். இல்ல 52 லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க, ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும், தமிழில் மட்டும்தான் படிக்கணும், 3வது மொழி வேண்டான்னு 52 லட்சம் பேர்த்துல யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்துறாங்க? எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளை கால நிறுத்திட்டுமா? 1000 பேர்த்த நிறுத்திட்டுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து அலுவலகத்தில் நிறுத்திட்டுமா? எனக்கு 3வது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அப்ப மாத்தி கொடுப்பீங்களா? யாராவது எழுதி கொடுத்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற என் குழந்தைக்கு 2 மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா? அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம். அதனால அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல. அதிமுகவும் சொல்றாங்க. அண்ணே நல்லா புரிஞ்சுக்கங்க. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க. இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க. இங்க வந்தா இல்ல 2 மொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம்னு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் நான் சொல்றேன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டில் 3 மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம். நாங்கள் பேக்கல் அடிக்க போறது. இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க, 3வது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க, பேப்பர் படிங்க, அப்போ பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வெளி வருது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம். 2026 பார்த்துக்கலாம். நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை பிரெஞ்சில் படிக்க வைக்கிறார். என்ன அவர் அப்புறம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா சப்போர்ட் பண்ணுறாரு? சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல. பெற்றோர்கள் இஷ்டம். நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன், 52 லட்சம் பெற்றோர்கள்ட்டே கருத்து கணிப்பு நடத்துவேன், சென்சஸ் மாதிரி 52 லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் எனக்கு கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுட்டு ஒத்துக்கிறேன். அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு 2 மொழி வேணும், அவரே அஷ்யூம் பண்ணிக்கிறாரு. எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு 3வது மொழி வேண்டாம்? அண்ணே 2020 தானே ஆப்ஷனே கொடுக்குறோம். புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் அமல்படுத்தவே வருது. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் 2016 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, 2011 தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி, இப்போ தான் ஹிந்தி நாட் கம்பல்சரி, 3வது லாங்குவேஜ் ஆப்ஷனல். அதனால் அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட கேட்குறேன், ஐயா நீங்களே ஏன் அஷ்யூம் பண்ணுறீங்க? உங்களுக்கும் பையனுக்கு நல்லதுன்னு நினச்சி ஃப்ரெஞ்சுக்கு அனுப்புறீங்க, நீங்கள் அஷ்யூம் பண்ணுறீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பலை. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் அசம்ஷன் பண்ணுறீங்க. ஏதாச்சும் தரவுகள் இருக்கா, டேட்டா இருக்கா? தமிழ்நாட்டில் மக்கள் 3 மொழி கொள்கைக்கு தயாராகிட்டாங்க. அப்படி இருந்தால் பிரைவேட் ஸ்கூல் எப்படி? இந்த மாநிலத்தில் எப்படி 30 லட்சம் பேர் 3 மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க? சிபிஎஸ்இ ஸ்கூலில் எப்படி ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எப்படி பாசிபிள்? மக்களுக்கு 3 மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற? ஒரு நிமிஷம், திமுக கேட்குறேன், நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேனா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? வேண்டான்னு சொல்லு. சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு. அது மும்மொழி கொள்கை தானே பாஸ்? என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா? சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற? அது எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல 2021க்கு முன்பு
3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல். 360 குளோபல்னு ஒரு கம்பெனி இருக்குது. தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். 360 குளோபல் டி நகரில் இருக்குது. இதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம். ஏன்னா டெண்டர் ஊழலை பற்றி தனியாக பேசணும். ஒன்றா வரணும் இல்லைண்ணே, ஒரே நேரத்தில் மொத்தமாக பேசினது வண்டி தாங்காது. ஒரே நிமிஷம். அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணே, இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது. அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும், நான் அதிகம்னு சொல்கிறேன், மக்கள் சேர்றாங்கன்னு சொல்கிறேன். அதனால தான் தனியார் பள்ளி 56 லட்சம். பிடிஆர் அரசு சும்மா இருக்க மாட்டார். அவர் 68 லட்சங்கிறார் திமுகவில் இருந்துக்கிட்டு. நான் பிஜேபியில் இருந்துட்டு 56 லட்சங்கிறேன். அதனால் மக்கள் எதற்காக அந்த பக்கம் போகிறாங்க? அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னால் நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு. அடுத்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதில் ஏன் தமிழை கட்டாயமாக வைக்கல? மாநில அரசு கீழே தானே இருக்குது. மாநில அரசு கீழே தானே இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு கொள்கை, உனக்கு ஒரு கொள்கையா? அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான், அவன் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுடலாம். அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான், வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கிறக்காக 2 மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கண்ணா? சரிண்ணே அண்ணா, எனக்கு 2 கிளாஸ் டீ பேக் அண்ணா. ஏல மாடி அண்ணா, மாடி அண்ணா. அண்ணா 2 கிளாஸ் ಟೀ ಬೇಕಣ್ಣ. ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು. ಮಾಡಿ ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ. ಅಣ್ಣ ಮೇರಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಚಾಯೆ, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ஏல போடுங்க. சாப்பிடணுன்னே பார்டரை தானா சாப்பிடணும் தலைவா, போர்டை படிக்கணும் தலைவா, போர்டை படித்து பஸ் ஏறணும். அண்ணா மேலே போடுங்கன்னு சொல்கிறேன். நான் சேலஞ்ச் போடுங்க, ரியல் டைம் போடுங்க. உட்காந்து 1 மணி நேரம் கழிச்சு வீட்டில் போய் போடுவீங்களா? எத்தனை மொழி கடிச்சா மரியாதை? நான் தாய்மொழி தமிழில் விட்டு கொடுக்க மாட்டேன், உயிர் அது. நான் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா ஏன் தடுக்கிறீங்க? அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தெளிவுபடுத்திட்டோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திணிப்பில்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு பாயிண்ட்டை போவோம். அப்போ கேள்வி கேளுங்க. அப்போ இந்த பாயிண்ட்டை பேசுவோம். இதை பேசிட்டு அடுத்து போவோம். மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திணிப்பில்லைன்னு ஒத்துக்கிற வரைக்கும் பிரஸ் மீட் நடத்திக்கிட்டே இருப்பான். சொல்லுங்க. சரி, நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சொல்கிறேன். ஐயா, தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாராக இருக்கிறாங்க. நாமளே ஒரு 5 ஸ்கூல் ஆரம்பிப்போம். சொல்கிறது கேளுங்க. ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுறீங்க, இத்தனாயிரம் கோடி பண்ணுறீங்க. மற்ற மாநிலத்துக்கு அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். வெஸ்ட் பெங்கால், கேரளா, கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே. இங்கேருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க. 3வது மொழி படிக்குமா கேரளாலேருந்து வர சொல்லுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை? ஒரு பேப்பரை படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஃபிசிக்ஸ் தானே படிக்கிறீங்க? ஒரு மலையாள பேப்பரை படிக்கிறீங்க, ஒரு கன்னடம் பேப்பரை படிக்கிறீங்க. இட் இஸ் 1 லாங்குவேஜ் பேப்பர். அதில் என்ன தப்பு? டேட்டா எங்கிருந்து வந்துச்சு? எந்த ரெக்கார்டு? 7.84 lakhs டிராப்புக்கும் என்இபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம். யூபியில் ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான், எப்படி டிராப் அவுட் ஆயிருக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51% 49%, 2% டிராப் அவுட் ஆயிருக்கு. இதே ஒரு நிமிஷம், உங்க லாஜிக் ஏன் பொய்ன்னு சொல்றேன். 2% டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு, நமக்கு ஆயிருக்கும். 2% டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் 3வது மொழி அமல்படுத்தவே இல்லையே, ஏன் டிராப் ஆச்சு? அண்ணே, வரி குதிரை, கழுதை, யானை 3ஐயும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும். நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட். எந்த டேட்டானால எங்க இருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட்? எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் ஜிஆர் 2% கீழே வந்திருக்கு. அதுக்கும் மும்மொழி கொள்கை போட்டிருக்கோமா? இல்லையா? எப்படி நீங்க சொல்லுவீங்க? எஸ், 100%. தனியாக ப்ரெஸ் மீட்டு நாளானிக்கு வைப்போம். இதுக்கு தான் நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்தேன். யூரோப்பியன் யூனியன்லேருந்து கொண்டு வர்றேன், அமெரிக்காவிலேருந்து கொண்டு வர்றேன், பிரெயின் வேவ் ஸ்கேன்லேருந்து கொண்டு வர்றேன். மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும். சூப்பரான இந்த கேள்வி. அருமனை நீங்கள் 2 நாள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி மட்டும் பேசுவோம். மொழிகள் அதிகமாக படிக்க
காக்னிட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா? இதான் அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட்னு. நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வர்றேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க, ஓப்பன் டிபேட் வச்சுக்கோங்க. எங்க எங்கண்ணே எங்க எங்க வர்றாங்கண்ணே? அவன்லாம் 3 மொழி படிக்கல, 1 மொழியை படிச்சுட்டு வர்றான். அவங்க ஒரு பீகார் போய் பார்த்தீங்களா 3 மொழி படிச்சது? அவனுக்கு தெரிஞ்சது இந்தி மொழி மட்டும். எங்க பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த பீகார்ல 3 மொழி இருக்கு? எந்த அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம். குஜராத்லயே 3 மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க. நீங்க குஜராத் போய் பார்த்தீங்க அவன் 3 மொழி படிச்சதை? அவன் பீகார்ல போய் 3 மொழி படிச்சதை பார்த்தீங்க? பீகார்ல எந்த 3 மொழி சொல்லுங்க? மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம். அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க. மதர் டங் அசாமில் போடோ இருக்காங்க. மதர் டங் இருக்கு அவங்களுக்கு. குஜராத்தி மதர் டங். அவன் வந்து ஹிந்தியில் படிச்சுட்டு இங்கே வந்தான். என்னன்னே சொல்கிறேன். அவங்களுக்கு 2-3 மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து 2 மொழி பேசுகிறான். டைலக்ட் அது. ஸ்கிரிப்ட் வேறு, தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் வேறு, இந்த ஸ்கிரிப்ட் வேறு. நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்குது. சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனேன்னு சொல்லாதீங்க. என்னென்ன பேசுறீங்க? சரி, தமிழ்நாட்டில் இருந்து 2 மொழி படிச்சனால தான் அமெரிக்காவுக்கு போனாங்க, தப்புன்னு சொல்லாமா? 3 மொழி படிச்சாங்க அவங்கள இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா? பெங்களூரில் போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் 2 மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க, 3 மொழி படித்தா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா? அந்த மாதிரி தான் உங்கள் லாஜிக். நான் சொல்கிற லாஜிக் எப்படி அபத்தமாக இருக்கோ அதே லாஜிக் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதே லாஜிக் திருப்பி நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். அண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். சமகிரக சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ தான் செகண்ட் பாயிண்ட் வருவேன். நான் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இவ்வளோ நேரம் பேசுகிறேன். நீங்கள் சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் நோ தான் சொல்லணும். எஸ் ஆர் நோ. அண்ணா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னால் 2வது கேள்வி. சமகிரக சிக்ஷா காம்பனண்ட்டை பிரிப்போம். PM ஸ்ரீ ஸ்கூல் என்ன ஒன்றா பேசுவோம். 3 மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை என்பதை ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள்னா சரி பண்ணணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஜேர்னலிஸ்டும் என்னை போற ஆளும் என்ன இல்லைன்னு மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாதுன்னு. நீங்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? டிபேட்டபிள் என்னண்ணே சொல்லுங்கண்ணே. எங்க ஹிந்தி திணிப்பு சொல்லுங்கண்ணே. நான் ஒரு நிமிஷம். 40 வருஷமா நான் ஏற்றுக்க மாட்டேன்னா போஜ்பூரி படித்த டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? கன்னடம் படித்த டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? தெலுங்கு பேசுகிற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான்? நாளைக்கு காலையில் புதிய கல்விக்குள்ள ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க. கன்னடத்துலேருந்து டீச்சர் பேசுகிற வேலைக்கு வருவான், தெலுங்குலேருந்து வருவான், போஜ்பூரிலேருந்து வருவான், மைத்திலியிலேருந்து வருவான். நான் கேட்பது சிம்பிள் கேள்வி. புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா நான் சொல்வது 52 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 3ஆவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெலுங்கு படிக்கணும், கன்னடம் படிக்கணும், மலையாளம் படிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டுக்கே நான் கேட்கறது புதிய வந்துருவாங்கன்னு இல்லை. நீங்கள் போய் மம்தா பானர்ஜிக்கு ஃபோன் பண்ணுங்க, மேடம் ஒரு 10,000 பெங்காலி அனுப்புங்க எங்கள் டீச்சரு. பக்கத்தில் சிவகுமாருக்கு ஃபோன் பண்ணுங்க, அண்ணே ஒரு 5000 கன்னட டீச்சர் அனுப்புங்க. எதுக்கோ வைக்கம் கோர்றாரு. ஃபோன் பண்ணி கேரளாவில் ஒரு 3000 மலையாள டீச்சர் அனுப்புங்க, நான் 2000 தமிழ் டீச்சர் அனுப்புகிறேன். இங்கே படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் எல்லாமே உங்கள் திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குது. எத்தனை தலைவா? ஒரு நிமிஷம் தலைவா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நல்லா புரிஞ்சுக்க. நாம் இன்னைக்கு பேசி கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயாவில் உங்களுக்கு 3வது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கா? தமிழ் மொழி கொண்டு வந்து 1 வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்கே போக போகிறாங்க? பண்ணணும்னா சொல்லுங்கள், ரெடி. இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே 1 to 5 நல்லா புரிஞ்சுக்க. கிரடேஷன் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஆங்கிலம்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். 6லிருந்து 8 வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழில் தான் படிக்கணும், ஆப்ஷனல். லாங்குவேஜுங்கிறது ஒரு பேப்பர், அவ்வளோதான், ஒரே ஒரு பேப்பர். இன்னைக்கு நீங்கள் 1லிருந்து 5 வரைக்கும் தமிழில் படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற கேவி லாஜிக் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேறு, அவங்கள கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படின்னு எப்படி சொல்கிறது?
அண்ணே நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு 5000 தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்குறோம், நீங்கள் மத்திய அரசு பள்ளியில் எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு 5000 பேர் கொடுக்க தயாராக இருந்தால் நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போகிறோம். சரி இப்போ கேட்குறேன் அண்ணா, இப்போ கேட்குறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிகிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாராக இருந்தால் கூட்டு போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்கிறேன். இந்தி கூட்டணி ஸ்டேட்டு, நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம், இந்தி கூட்டணி ஸ்டேட்டு உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க. ஒரு லாங்குவேஜ் தானே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இங்கே இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமல்ல. ஒரிசா அரசு வேலை கிடைக்கும், பெங்கால் அரசு வேலை கிடைக்கும், கேரளாவில் அரசு வேலை. அண்ணே மைக் எடுத்து பேசணுண்ணே, வாயில் கொழுக்கட்ட மாதிரி பேசாமல் இருந்தால் எப்படிண்ணே? மைக் எடுத்து பேசணுண்ணே. எனக்கு வேண்டாம் அதான் சொல்கிறேன். சரி வேண்டான்னு சொல்கிற தலைவர் உங்கள் பையன்லாம் ஹிந்தி படிக்கிறான், உங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான், வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறாரு, ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா? அரசியல் தலைவர்னா காமராஜர் ஐயா மாதிரி வெளிப்படையாக பேசுங்க. ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன், தமிழ் பள்ளி மட்டும் பேசுவேன். நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க? பாயிண்ட் நம்பர் 1, இரட்டை வேடம் போடாதீங்க, உண்மை சொல்லு. அப்போ நீங்கள்லாம் அப்படியே வரணும், அரசு பள்ளியில் படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இப்போ ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம், நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படின்னா டிபேட் பண்ணுங்க, அப்படின்னா பண்ணுங்க. அடுத்த கேள்வி கேளுங்க, அடுத்த கேள்வி கேளு. அண்ணா ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு இப்போ பேக் டோர், இப்போ அண்ணன் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஃப்ரண்ட் டோரில் வரல, நீங்கள் பேக் டோரில் வர்றீங்க, அதை பற்றி பேசுவோம். அண்ணே பேக் டோரில் எப்படி வரும்? ஒரு நிமிஷம், பேக் டோரில் எப்படி வரும்? பேக் டோரில் எப்படி வரும்? எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு 1965 நாம தான் சொல்கிறோம். நாம சொல்கிறனால தானே அவங்க சொல்கிறாங்க. நாம தானே சொன்னோம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் எது வேண்டாம். ஒரு நிமிஷம், 1965 2019 வரைக்கும் மூன்றாவது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா? புதிய கல்விக் கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி, மூன்றாவது மொழி. ஏத்துக்கல, ஒரு நிமிஷம், ஏத்துக்கலைங்கிறது ரெண்டாவது. 65 2019 வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது. மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு. புதிய கல்விக் கொள்கையில் மோடி தான் மாத்துறாரு. மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி கிடையாது, மூன்றாவது மொழி இந்திய மொழின்னு 2019 மாறுது. 65 2019 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க, மினிஸ்டராக இருந்தாங்க, 10 வருஷம் யூபிஎல் இருந்தாங்க. எங்கேயாச்சும் இதை பற்றி சவுண்டு கொடுத்தாங்களா? எங்கேயாச்சும் சவுண்டு கொடுத்தாங்க? கொடுக்கு எங்கேயாச்சும் கொடுத்தாங்களா? அண்ணே ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபர் ஆமாம், மத்திய அரசனுடைய கல்விக்கூடங்கள் எல்லாம் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிச்சாச்சு, மாடலாக கொண்டு வர்றாங்க. மத்திய அரசுடைய பல்கலைக்கழகத்தில் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம், வந்தாச்சு, வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துடும். இதில் நீங்கள் சொல்லுங்கள், கேவியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு எங்கே நாம் அநியாயம் பண்ணணும் தான் நான் கேட்குறேன். எங்கே அநியாயம் பண்ணணும்? கேவியில் 3 லாங்குவேஜ் ஃபார்ம்ல இருக்கு பாஸ். எக்ஸம்ப்ட்னு யாரு சொல்லுங்க பாஸ்? இருக்கு. எக்ஸம்ப்ட்னு யார் சொன்னோம்? எக்ஸம்ப்ட்னு சொல்லவே, அதுலேயும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு. கேவியில் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்க மத்திய அரசு நீங்கள் ரெடி, மூன்றாவது மொழியாக தமிழை வைங்க. நாங்கள் மாநில அரசு பள்ளியில் மூன்றாவது மொழியாக தமிழை வைக்கிறோம், நீங்கள் கேவியில் வைங்கன்னா தயார், கூட்டு போகலாம், அதுக்கு நான் ரெடி, எல்லாம் சேர்ந்து போகலாங்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம், மறுபடியும் திரும்ப கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைனு முதல் 5 கிளாஸ் கட்டாயம் தமிழில் தான் படிக்கணும். கேவியில் போய் கட்டாயமாக தமிழில் படிக்கணும், தாய்மொழியில் படிக்கணும்னா எந்த மாணவனுக்கு புரியுங்கண்ணே? எந்த மாணவனுக்கு புரியும்? அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்க வர்றான். ஒரு நிமிஷம், அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், மூன்றாவது மொழி தமிழ் வைங்கிறேன். மூன்றாவது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும்? 1 2 3 4 5 நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழில் படிக்கணும், 5 to 8 படிக்கணும். தலைவா நான் தான் தயாருன்னு சொல்கிறேன்னு என்னால் இல்லை, நான் சொன்னேன். நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க தமிழ் ஆசிரியரே இல்லை. நீங்கள் நாளை காலைல மத்திய அரசுக்கு நாங்கள் 5000 தமிழ் டீச்சர்ஸை கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற கேவியில் தயவு செஞ்சு தமிழை நீங்கள் மூன்றாவது மொழியாக கட்டாயமாக வைங்க, கட்டாயமாக வைங்க. ஒரு நிமிஷம், நான் கூட சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் மூன்றாவது மொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதிட்டோம், கட்டாயம் மூன்றாவது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம். அண்ணா ஒரு நிமிஷம், என்ன அண்ணா ஒரு நிமிஷம்,
நம்ம பண்ணோம், சரி நாளைக்கு தமிழ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ் இல்லைம்பீங்க, டீச்சர்ஸே எங்களுக்கு இல்லைன்னு எங்கண்ணே ரெக்ரூட் பண்ணுறோம், என்னென்ன பேசுகிறேன்? அன்பில் மகேஷ் என்ன வேலை? ஒரு நிமிஷம், நீங்கள் ஹிந்தி திணிப்பு இல்லை அது ஒத்துக்க மாட்டீங்க, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. சகோதரர் சொல்கிறார் அண்ணே நேரடியாக ஹிந்தி திணிப்பு இல்லை பேக்டோரில் இருக்குங்கிறார். எப்படி நான் உங்கள்கிட்ட பேசுவேன்? எப்படி நான் பேசுவேன் சொல்லுங்கள்? பேக்டோருக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன்? ஃப்ரண்ட் டோர் பேசிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் பேக் டோர்ல திரிப்பாங்கன்னா எப்படி? நாளைக்கு காலையில் முதலமைச்சர் கையில் எப்படி நான் பேக் டோர்ல திரிப்பாங்க? எப்படி நான் திரிப்பாங்க? இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லைன்னு நீ கால்ஃபர் பண்ணு, குவாலிஃபை பண்ணு, வர சொல்லு. தெலுங்கானால இருந்து அப்ளை பண்ணுவாங்க பாஸ், கர்நாடகால இருந்து அப்ளை பண்ணுவாங்க. நீ கால்ஃபரே பண்ணாம இல்லைன்னு அப்படி சொல்லுவேன்? அண்ணே தலைவா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வந்து குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க, உங்கள் குழந்தை எங்கே படிக்கிறாங்கண்ணே? கல்யாணம் ஆகி குழந்தை வருமல்ல, எங்கே படிப்பாங்க? நீங்கள் எங்கே படிச்சீங்கண்ணே? படிச்சீங்க, சரி. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? இல்லை 3 மொழி படித்து வேறு பள்ளியில் படிச்சிருந்தா இந்தியா முழுவதும் போய் கூகுள் சிஓகர் ஆயிருப்பீங்களா? அதே லாஜிக், ஸ்கில்லு தானே, ஸ்கில்லு தானே, ஸ்கில்லு தானே, அதே லாங்குவேஜ் தானே. ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கெடுத்தா ஸ்கில் அப்படி கீழே போகுது. அந்த குழந்தை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் படிக்கிறனால என்ன பர்டன்? அண்ணா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆங்கிலத்தில் படிக்க, அந்த குழந்தை 3வது மொழி. என்ன நான் படித்த இங்கேயே குப்பை கொட்டுறாங்க, அந்த குழந்தைக்கு இங்கேயே குப்பை கொட்டணும்? கேளுங்க அக்கா, கேவிலி அக்கா இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கக்கா, சொல்லுங்கக்கா, சத்தமாக சொல்லுங்கக்கா. நீங்கள் கேவியில் தமிழ் ஸ்டாஃபாக இருக்கீங்களா? ஏப்ரல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னே இன்டர்வியூ எடுத்து தமிழ் டீச்சர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன். குழந்தைங்களில் தமிழ் எடுத்துப்பாங்க. இல்லாத ஒரு கிளாஸில் 50 பேர் இருப்பாங்க, அதில் 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது. தமிழ் கல்வி வழியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 8க்கு தனியாக சர்டிஃபிகேட்டு, 10க்கு தனியாக, 12க்கு தனியாக. அங்கேயே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல, அதுக்காக எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, அடுத்ததுக்கு வாங்க. கேவியில் தமிழில் இருக்குது, வாங்க. அப்போ அரசு பள்ளியில் 3வது மொழி கொண்டு வந்துடலாம். ஏன்னா வாங்க, ஒரு பஞ்சாயத்தாக போவோம், வாங்க ஒன்றுனா போவோம். அப்படியே ஒன்றுனா கிளாரிஃபை பண்ணிட்டு லைவாக போனேன் நைட் வரைக்கும். அண்ணே ஒரு நிமிஷம், என்னண்ணே பேசுறீங்க? ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். கேவியில் ஜெர்மன் வரைக்கும் போயிட்டாங்க, 3rd லாங்குவேஜ். ஜெர்மன் இருக்கு, தமிழ் இருக்குன்னு அந்த அக்கா கேவியில் டீச்சராக இருக்கிற அக்கா. இப்போ நான் சொன்னால் கூட அடுத்து நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்பீங்க? அண்ணா நீங்கள் கேவிலியாக வேலை பார்க்குறீங்க, ஒருவேளை கேவியில் தமிழ் இருக்குன்னு சொன்னால் 2 அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்கள் கேவியில் வேலை பார்க்குற ஐடி கார்டை காமங்க ஒத்துக்கிறேன். கேவியில் வேலை பார்க்குற அக்கா வந்து நான் கேவியில் தாங்க வேலை பார்க்குறேன், தமிழும் படிக்கலாம், ஜெர்மனும் படிக்கலாம், தனியாக சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க. சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி ஒத்துக்கிட்டீங்க, ஹிந்தி திணிப்பு இல்லை ஒத்துக்கிட்டீங்க. என்னென்ன டிபேட்டபிள் போங்கண்ணே. அக்கா சொன்னதுக்கு அப்புறம் டிபேட் உங்களுக்கு இன்னும் என்ன ப்ரூஃப்னே வேணும்? அண்ணா ஒரு பாயிண்ட்டுக்கு வரணும், சும்மா நீங்கள் அப்படி சுத்தக்கூடாதுண்ணே. சொல்லுங்க. கிடையாது, அக்கா தெளிவாக பதிலே தெரியுது, விதிவிலக்கு இல்லை, விதிவிலக்கு இல்லை. எப்படி கேவியில கொண்டு வர முடியும்? நியாயமா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா என்னென்ன லாஜிக் பேசுறீங்க? கேவியில படிக்கிறவங்க இந்தியாவிலிருந்து எல்லாம் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் வர்றாங்க. 3 மொழி கொள்கை பேசுறோம். யூபியிலிருந்து ஒரு பையன் வர்றான், அவனுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் தமிழில் கற்றுக் கொடுத்துட்டா கேவியில் முதல் மொழி. அவன் 6ஆம் கிளாஸ் யூபிக்கு போவான், அவனுக்கு என்ன ஃபிசிக்ஸ் பிடிக்கும்? எனக்கு அண்ணா ஒரு இப்படிலாம் பேசாதீங்க. அப்போ நம்ம மாணவர்கள் இந்தியாவில் மற்ற மாநிலத்தை திருப்பி அனுப்பிடலாமா? தமிழ்நாட்டிலே வேலை பார்த்துக்க, நீ மற்ற மாநிலத்தில் வேலை பார்க்காத, நீ வந்து அப்படி சொல்லாமாண்ணே. இந்தியாவில் எல்லாம் ஒரு நிமிஷம், உங்கள் நியாயமான கேள்வி என்ன? அண்ணா கேவியில் 3வது மொழியாக தமிழ் கொண்டு வாங்கினா நியாயமான கேள்வி, அதில் ஒரு தர்மம் இருக்குது, அதில் ஒரு நியாயம் இருக்குது. கேள்வியில் முதல் லாங்குவேஜ் தமிழை கொண்டு எப்படின்னா கொண்டு வருவாங்க? இந்தியாவில் இருக்கிற அத்தனை குழந்தைகள் படிக்கிறது எப்படின்னா விலக்கில்லை. அதே தான் கேவிக்கு அதே. அண்ணா மும்மொழி கொள்கை 3 மொழி படிக்கணும், இல்லைங்க விலக்கு இருக்கு. அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அந்த மாநிலத்தில்
கவர்மெண்ட்டால் ஸ்டேட் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்பட்ட பள்ளிகள் அவங்களுக்கு தமிழ் மொழி இருக்கணும். அந்த மாநிலத்தில் மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் தமிழ் மொழி இருக்கணும். சிபிஎஸ்இ பள்ளி இங்கே இருக்குது, டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றவங்களுக்கு அனுமதி இல்லை, அங்கே தமிழ் இருக்கணும். இவ்வளோ கிளியராக லாஜிக் இருக்குது. இல்லை என்ன தப்பு? நீங்கள் சொல்லணும் என்ன தப்பு? மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள், சிபிஎஸ்இ மத்திய அரசு அனுமதி வாங்கி மாநில அரசு அனுமதி வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள் எல்லாம் இருக்குது. இல்லைன்னா தப்புன்னு. கேவிங்கிறது மத்திய அரசு பள்ளி, இந்தியா முழுவதும் இருக்குது, டிரான்ஸ்ஃபரபிள். ஆனால் 3வது மொழி தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க, நாய் இருக்குது. அதான் அந்த அக்கா சொல்கிறாங்க, ஆமாங்கண்ணே தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம், ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி சொன்னால் அப்படி, அப்படி சொன்னால் இப்படி, எப்படின்னு அது? எஸ், அதுக்கு தான் பாஸ் 2030ன்னு சொல்கிறோம். என்இபி எடுத்து படிக்கணும். படிக்காமல் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் எப்படி? என்ன என்இபி படிச்சிங்களா இல்லையா? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? இம்ப்ளிமெண்டேஷன் இயர் எந்த இயர்? எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் இயரா? 2030க்குள்ளே நீங்கள் ட்ரெயின் பண்ண மாட்டீங்களா? 2030 ஃபுல் என்இபி ஃபேஸ் வைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வருது. 2030 ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது கிளாஸ் 1 தமிழ் லாங்குவேஜ் வந்துடும். 5 வருஷம் இருக்குது. தயார் பண்ண மாட்டீங்களா? என்ன சரி, நீங்கள் வந்து இத்தனை நாளா சார் நாங்கள் தமிழ் மொழியில் கற்றுக் கொடுக்குறோம் கூட, அப்போ தமிழ் பாட சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் கூட தயார் பண்ணலையா? என்இபிஎல் இருக்கக்கூடிய 1000 கோலில் ஒரு கோல் பாஸ் இல்லையா பாஸ்? என்இபியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஜிஇஆர் மட்டும்னு சொல்கிறோமா? 3ஆம் கிளாஸ் பசங்க 87% தமிழ்நாட்டில் 2ஆம் கிளாஸினுடைய தமிழ் செய்யுள் படிக்க முடியல. என்ன இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா? நேற்று நான் தெளிவாக பேசியிருந்தேன். எந்த பேராவை படிக்க சொன்னாங்க? 3ஆம் கிளாஸில் எத்தனை பேர் படித்தாங்க? 5ஆம் கிளாஸ். இதான் லட்சணமா? இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் என்இபி வருது. சொந்த தாய்மொழியில் அண்ணே ஒரு நிமிஷம், இதில் யூபி இதை விட பெட்டராக பண்ணியிருக்கேன். இந்த ஏசர் ரிப்போர்ட்டில் யூபி இதை விட பெட்டராக பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க. இந்த ஏசர் 2024 சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேலே இருக்குது. இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க உங்க டிவியில எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு 1000 பேரை சாம்பிள் சர்வே வச்சுக்கிட்டு இவன் ஜெயிப்பான் அவன் தோப்பான்னு போடுறீங்க. 28,000 ஒரு நிமிஷம் 28,000 நல்ல சாம்பிள் இல்லைன்னு சொன்னா யாராச்சும் உங்களை என்னை காரி துப்புவாங்க. 28,000 அருமையான சாம்பிள், ஏன் தப்பான சாம்பிள்? 0.25 விடுங்க. அந்த ஸ்கூல்ல நான் தருமபுரி ஏசருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாட்டில் எல்லா ஆண்டும் எல்லா மாவட்டத்திலையும் எடுக்க மாட்டாங்க. ரொட்டேஷனில் 3-4 மாவட்டம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. தருமபுரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கூல் எடுப்பாங்க. ஃபுல் ஸ்கூல் அடுத்த வருஷம் ரொட்டேஷனில் இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க. ஸோ ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே நீங்கள் மட்டும்தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்தியாவில் ஒரு நிமிஷம் ஏசர் ரிப்போர்ட்டை நடத்துறது தெரியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த என்ஜிஓ கமிஷன் பண்ணது மத்திய அரசு, நடத்துறது இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த என்ஜிஓ தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அப்போ அவங்கள பொய்யர்களா? அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா? என்ன அக்செப்ட்? இங்கே நடத்துறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய என்ஜிஓ, அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அதில் என்ன தப்பு? இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க, அப்படி சொன்னால் இப்படி சொல்கிறீங்க. சொல்லுங்க தலைவர். அண்ணா இப்போ ரெண்டாவதுக்கு அண்ணா ஒரு நிமிஷம், ரெண்டாவது விஷயம் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் எதிரானது இல்லை. என்னை ஒரு நிமிஷம் எஜுகேஷனுக்கு பல ஃபண்டு வருது. அதில் ஒரு ஃபண்டு சமகிரக சிக்ஷா. எஜுகேஷனுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லட்டும், சமகிரக சிக்ஷா மட்டும்தான் ஒரே ஃபண்டா? ஐசிடி கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். எஜுகேஷனுக்கு எத்தனையோ ஃபண்டு தனித்தனி ஹெட்டில் வருது. நீங்கள் நானும் பேசுறது சமகிரக சிக்ஷா ஃபண்டு மட்டும்தான். அதனால் குழப்பக்கூடாது. ஒரு நிமிஷம், எஜுகேஷன் நிப்பாட்டன் சொல்லாதீங்க. எஜுகேஷன் அண்ணா ஒரு நிமிஷம், கேள்வி கரெக்டாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? எஜுகேஷனுக்கு வர்ற ஃபண்டை நிப்பாட்டுறீங்க. எஜுகேஷனுக்கு வர்ற 1008 ஃபண்டில் எதையும் நிப்பாட்டல. அந்தந்த ஃபண்டு அந்த இதில் வருது. ஒரே ஒரு ஃபண்டு எஸ்எஸ்ஏ. அந்த எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளியிலிருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆயிருக்கு. எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. பிஎம் ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமைச் செயலாளர் 2024 எது கையெழுத்து போட்டு அனுப்புனார்.
சரி சரி ஓகே. இப்போ தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாமல் கடிதம் எழுதினாரா, முதலமைச்சர் அனுமதி பெற்று கடிதம் எழுதினாரா? சொல்லுங்கண்ணே, என்ன இவ்வளோ பேசுறீங்க, எயின்ஸ்டீன் மாதிரி பேசுறீங்க இவ்வளவு, சொல்லுங்கண்ணே. அவர் தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் அனுமதி இல்லாமல் கடிதம் எழுதினாரா, முதலமைச்சருடைய அனுமதியோடு கடிதம் எழுதினாரா? அண்ணே, we are keen to implement. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஐயோ ஆர்வமாக இருக்கின்றேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் தான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ண்ணே, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ். அதில் கமிட்டிங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. படிப்போமா, எடுத்து படிப்போமா, எடுத்து படிப்போமா? கமிட்டிங்கிற வார்த்தை அதில் இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதினதில் கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதினதில் கமிட்டி இருக்கா? சீஃப் செக்ரட்டரி எழுதினதில் கமிட்டி இல்லை. 4 லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார். நாங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அதோடு நிற்கல, 2024-25 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். கமிட்டிங்கிற வார்த்தை எங்க பாஸ் இருக்கு? எங்க இருக்கு? எங்க அதுல சொன்னாரா? இல்ல என்இபி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமான்னு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? பிஎம் ஸ்ரீக்கு கமிட்டி போட்டு ஆராய்வோம் சொன்னாரா? எங்க சொன்னாரு? இம்ப்ளிமெண்ட் பண்றோன்னு ஓபன் அண்ட் ஷட் கேஸ். இதுல பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க அண்ணா, அண்ணே அண்ணே இங்க பாருங்க, அண்ணன் சொன்னதுக்கான பதில். சீஃப் செக்ரட்டரி என்ன கடிதம் எழுதியிருக்காருன்னா, வித் ரெஃபரன்ஸ் படிங்க 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 படிங்க, அங்கதான் அங்கதான் படிங்க, கரெக்ட், படிங்க படிங்க படிங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, படிங்க படிங்க. அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நாங்க பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ற கமிட்டி போடுவோம் சொல்ல, நாங்க ஏற்கனவே கமிட்டி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டோம் தான் சொல்றாங்க. அண்ணே, கமிட்டி போட்டு ஒத்துக்கிட்டோன்னு சொல்றாங்க. கமிட்டி போட்டு பாருங்க, எங்க வார்த்தை வார்த்தை பாருங்க, நல்லா படிங்க, நீங்க படிங்க, நல்லா படிங்க, ஆங்கிலத்தில் நல்லா படிங்க. என்ன இருக்கு? அண்ணே, பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் தான் கமிட்டி போட்டுட்டோம். கமிட்டி பிஎம் ஸ்ரீ கொண்டு வரணுமா வேண்டாமான்னு அவர் சொல்லவே இல்லை. கமிட்டி போட்டு பிஎம் ஸ்ரீ வர்றதுக்கு ஒத்துக்கிட்டோம். எம்ஓயுக்கு மட்டும்தான் அவர் சொல்றாரு. பிஎம் ஸ்ரீ வர்றதை அவர் ஏத்துக்கிட்டு தான் கடிதம் எழுதியிருக்காரு. A committee has been constituted. அப்ப நாங்க ஏத்துக்கிட்டோம். பிஎம் ஸ்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு மட்டும்தான் அந்த கமிட்டில இருந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. பிஎம் ஸ்ரீ கொண்டு வர்றதுக்கான கமிட்டின்னு சொல்லல. பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டோம். பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டோம். எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எம்ஓயுக்கு தான் அவர் சொல்றாரு. பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கிட்டார்ல, பிஎம் ஸ்ரீ ஏத்துக்கிட்டார், தெளிவா ஏத்துக்கிட்டார். என்ன தெளிவா இருக்கு. எனக்கு ட்விஸ்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்துல அவர் பிஎம் ஸ்ரீயை ஏத்துக்கிட்டார். அந்த பணம் கேட்டது சொல்லுங்க, பணம் கேட்டது சொல்லுங்க, பணம் கேட்டது சொல்லுங்க. இல்லைண்ணே, பார்டர்ல எல்லாம் வேலை பார்க்குறாங்கண்ணே. பார்டரில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கண்ணே. பார்டரில் இருக்கக்கூடிய சோல்ஜரு தமிழ்நாடு, யூபி, ஹரியானா. இந்த புல்லட் பாகிஸ்தான்காரன் சொல்கிறான், டே தமிழ்நாடு இப்படி சைடில் வா, டே ஹரியானா இப்படி போ, டே குஜராத் நீ அந்த பக்கம் ஓடு, அப்படிலாம் சொல்லியல்ல, அப்படிலாம் சொல்லியல்ல. நாங்கள் மக்களுக்கு எது நல்லதுன்னு ஒரு நிமிஷம், நாங்கள் கொள்கை முடிவாக கொண்டு வந்துட்டோம். ஒரு நிமிஷம், மத்திய அரசு கொள்கை முடிவாக கொண்டு வந்துட்டோம். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல, தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி வருது. சமகிரக சிக்ஷா காம்பனண்ட்டுங்கிற தனி காம்பனண்ட் 10ல் 11 இருக்கக்கூடியது மட்டும்தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, கையெழுத்து போடணும். அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கல. முன்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை, எங்க முன்னாடி சொன்னோம்? சர்வ சிக்ஷா அண்ணே, சர்வ சிக்ஷா அபியான் வந்து அனைவருக்குமான கல்வி தான் இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவா நம்ம பேசுறோம் இல்லையா அண்ணே? எங்கேயும் சொல்ல 2018 தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் நிறுத்திட்டாங்க, நீங்க சொல்றீங்களா? என்னன்னு சொல்றாங்க? 2018 7 வருஷம் எலெக்ஷன் முடிந்து ஆட்சி வந்து 2019 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு 2025 மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். 2018 ஃபண்டு கொடுக்காம யாராச்சும் அரசு இருப்பாங்களாண்ணே? என்னன்னே சொல்றாரு அவர்? என்னன்னே 5 இயர் 18 கொடுத்தாச்சு, 19 கொடுத்தாச்சு. இது கிளியர்லி மென்ஷன் ஆயிருக்கு 24-25. நீங்க சொல்ற அந்த அமௌண்ட் வந்து 24-25 சொல்ற அமௌண்ட். எஸ்எஸ்ஏ படத்தை 2018-19 எங்க நாங்க பிளாக் பண்ணோம்? என்னண்ணே கடைசி கேள்வியா? சரி, இவங்க ரெண்டே தவிர பூசா யாராச்சும் கேட்டா கடைசி கேள்வியா போலாம். வாங்கண்ணே, பூசா யாராச்சும் கேட்பீங்களா?
அண்ணா இல்லம் தேடி கல்வி பெஸ்ட் ஸ்கூல்னு யார் சொன்னாங்கண்ணே உங்கள்கிட்ட? இல்லை ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்க பெஸ்ட் ஸ்கூல்? ஒரு நிமிஷம் யார் சொன்னாங்கண்ணே பெஸ்ட் ஸ்கூல்? தெரியாம கேட்குறேன் அண்ணே, நல்லா புரிஞ்சுக்க அண்ணா. பிஎம் ஸ்ரீங்கிறது 16,000 பள்ளிக்கூடம். அதில் முழுவதுமாக மத்திய அரசு ஃபண்டு பண்ணி அதில் தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அதில் முழுவதுமாக தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம். இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிட்டு பிஎம் ஸ்ரீலாம் யாரும் மாட்டலனே. அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம் ஸ்ரீ போர்டு வைக்கல. இதை வேணா தமிழ்நாடு அரசையே தெளிவுபடுத்த சொல்லுங்கள். 16,000 பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது, மாநில அரசு பணம் கிடையாது. அடுத்து ஆனால் டிக்ளேர் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட், பணம் கொடுக்க வேண்டியது நாங்கள். அதுக்கு தான் இந்த லெட்டரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கிறோம், எந்த ஸ்கூல் எப்படி பண்ணுறதுக்காக கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எங்கள் இடத்துக்கு நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட். பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கிட்டாங்க, எந்த ஸ்கூல் எம்ஓயு எப்படி போடணும் அங்கே தான் கமிட்டி இருக்குது. பிஎம் ஸ்ரீ ஏற்றுக்கிற கமிட்டி போட்டிருக்காங்களா? அது இல்லை, அதே ஆர்குமெண்ட்டுங்க. பண்ணிட்டேன், நல்ல சந்தோஷம் தான், நல்லா பண்ணட்டும். ஆனால் அதெல்லாம் தயவு தட்சணை இல்லி நடவடிக்கை எடுப்பனே. அதெல்லாம் பயப்பட அல்ல, யாரும் உட்காரல பிஜேபியில். தயவு தட்சணை இல்லி மறுபடியும் நெக்ஸ்ட் கார்ட்டூன் போட சொல்லுங்கள், மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும். இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணியிருக்கார். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் பிரதமர் அமெரிக்காவில் இருக்கார், நான் அமெரிக்காவிலேருந்து பிளேன் ரிட்டர்னே ஆகலை. பிரதமர் கையில் விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்காந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே 4 மணிக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணுற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவர் சொல்கிறாரு கருத்து சுதந்திரத்தை பற்றி. இவர் சொல்கிறார் முதலமைச்சர் எதுக்கெல்லாம் பிஜேபி கட்சியினுடைய தொண்டனை அரெஸ்ட் பண்ணுறாங்கிற கார்ட்டூன் நான் போடுறேன். அண்ணே, பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைனில் என் லெட்டரில் தெளிவாக எழுதியிருக்கு. நீங்கள் போடுற கார்ட்டூனால் ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட தட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். பிசிஐ பொறுத்தவரை கைட்லைன் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. மத்திய அரசுக்கு முழுமையாக அதிகாரம் இருக்குது, அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ விகடன் பண்ணதை எப்படி நியாயப்படுத்த முடியுன்னு? பிரதமர் கையில் விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கேலி பண்ணுற மாதிரி போடுறது எப்படி நாம் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? ஸோ விகடன் பண்ணது நாயன் தமிழ்நாட்டில் யாருன்னே சொல்கிறாங்க, திமுக சொல்கிறாங்க, 2-3 கட்சிகள் சொல்கிறாங்க. அவங்க பண்ணது மாபெரும் தவறு. எதுக்கு அப்படி போடுறோம்? போட வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு வேறு விதத்தில் எதிர்க்கணுமா? எடிட்டோரியல் இருக்குது, கார்ட்டூன்லேயே எதிர்க்கணுமா? எதுக்குங்க? பிரதமரை கைவிலங்கையா மாட்டுறீங்க. இதே முதலமைச்சரை கைவிலங்கு போட்டு இதே மாதிரி ஃபோட்டோ போட்டால் முதலமைச்சர் விட்டுருவாரா? இன்றைக்கி முதலமைச்சர் கருத்து சுதந்திரங்கிறார். நாளைக்கு காலையில் என் செல்ஃபோனில் நான் ஒரு கார்ட்டூன் போடுறேன், நம்முடைய முதலமைச்சரை கைவிலங்கு போட்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு விட்றேன் என் கார்ட்டூனில், பக்கத்தில் டாஸ்மார்க் கடை ஒன்று நிறுத்திடுறேன், ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன், அதை என் முகநூலில் போடுறேன். உடனே முதலமைச்சர் தம்மா தும்மான்னு குதிப்பாரா இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு நியாயம், பிரதமருக்கு ஒரு நியாயமா? அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சு எழுதணும். இத்தனை ப்ரெஸ் இருக்கிறீங்க, இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, யாரை பற்றி எழுதலையே? தவறு செய்திருக்கின்றார்கள், சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எழுதியிருக்கின்றோம். நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு தலைவா, ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு அண்ணே. இது எந்த அளவுக்கு நான் 17 வயசு பொண்ணை 6-7 பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடாக, இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் முதல் முறையாக நம்ம கேட்குறோம். இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி, நேற்று ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க, அந்த அம்மாவை கீழே தள்ளி ஒருத்தர் மேலே உட்காந்து பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்கள். அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்கிறார், என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பார்க்குறனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி நான் பார்க்கல. அப்படி தான் நான் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குங்கிறார். என்ன கரம் இருக்குன்னு பார்ப்போம். இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும். நாங்கள் சொல்கிறோம், ADG லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதுகிறாரு, பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சுன்னு ADGP லா அண்ட் ஆர்டர் கடிதம் எழுதுகிறார். ஆனால் முதலமைச்சர் அதிகமாகவில்லைன்னு சொல்கிறார். அப்போ ADG லா அண்ட் ஆர்டர் சொல்கிறது பொய்யா, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது பொய்யானே? சொல்லுங்கண்ணே.
நேற்றுனே ஒரு கல்யாணம் நடந்துச்சுண்ணே, கோட்டூர். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். மா சுப்பிரமணிய அண்ணன் ஒரு கல்யாணத்துக்கு போனார். கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம். அவர் மட்டும் போல 6 அமைச்சர் போனார். நான் வெளியிட போகின்ற சிடிஆரில் முக்கியமாக யார் இருக்க போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணால் அது அஃபென்ஸ், எஸ்ஐடி இருக்காங்க. ஏன்னா சிடிஆரே இல்லீகலாக எங்கிட்ட இருக்கு. கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி போனார். அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொலைபேசியில் 23ஆம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக காரை யார்? 2 நாள் இதை போலீஸை செட் பண்ணது யார்? அதனால் இப்போ நான் பேச விரும்பலண்ணே, அது ஒரு தனியாக பேசணும். அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% நான் வெளியே சொல்லத்தான் போகிறேன், ப்ரூஃபோடு வரப்போகிறேன். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்? நான் வைக்கிறேன்னா கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், கோட்டூர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அவர் இதில் உண்மையாலும் இல்லை. எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சம்மன் பண்ணுறாங்களா, அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டி வரும். ஏன்னா பேக் டோர் மீங்க ஃப்ரண்ட் டோர் மீங்க தலைவா, ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். எஸ்ஐடி எப்போ இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்னுடைய சிடிஆர் வெளியே வருங்க. அண்ணே ஒரு நிமிஷண்ணே, இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறவர். இன்னைக்கு அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிருக்கார். பிரதமர் இருக்கணும், உள்துறை அமைச்சர் இருக்கணும், அப்போசிஷன் லீடர் இருக்கணும். 3 பேர் இருந்திருக்கிறாங்க. 3ல் 2 ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல. என்ன நம்ம வயலேட் பண்ணோங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரம் கேஸ் இருக்கு. உச்சநீதிமன்றம் எங்கேயுமே புதிய தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் காலங்காலத்துக்கு நேரத்துக்கு நடக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒருத்தரை தலைமை தேர்தல் ஆணையரை உயர்த்தினா தான் ஒருத்தரை புதுசாக 3வது இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யலை. ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் இதை அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நன்றி அண்ணா, தேங்க்யூ அண்ணா.